தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். காஷ்மீர்ல 28 பேரை கொலை செய்திருக்கிறார்கள் தீவிரவாதிகள் அப்படிங்கிற செய்தியும், உத்தபுரத்தில் உள்ள கோயில் மூடப்படுகிறது அப்படிங்கிற செய்தியும் இப்போதைக்கு உள்ள முக்கிய செய்திகளா தெரியுது. இந்த காஷ்மீர் விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் வெகுண்டு எழுந்து நிற்கக்கூடிய இதே ராணுவம், இதே ஒன்றிய அரசு ஏன் தமிழ்நாட்டில் நடந்த படுகொலைக்கெல்லாம் வரவில்லை அப்படிங்கிற கேள்வியோடு இந்த காணொளி. இது உங்கள் முத்தமிழ் முரசு. முத்தமிழ் முரசு இனத்தின் உணர்வை ஊட்டும் முரசு, இன விடுதலை களத்தில் கொட்டும் முரசு. இது முரசு, முத்தமிழ் முரசு. காஷ்மீர்ல பெஹல்காம் அப்படிங்கிற இடத்துல 28 பேரை தீவிரவாதிகள் சுட்டு கொண்டுட்டாங்க அப்படிங்கிறது மிகப்பெரிய மனவேதனையும் ஒரு மனிதநேயமற்ற செயல் அப்படிங்கிறத நம்மளால உணர முடியுது. அதுவும் சுற்றுலாவுக்காக போனவங்க இப்படி இறந்திருப்பது அப்படிங்கிறது யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஒரு பதட்டத்தோடு கூடிய ஒரு செய்தியாக ரொம்ப நாளைக்கு பிறகு அந்த காஷ்மீர் மண்ணில் இப்படிப்பட்ட ஒரு செய்திங்கிறது ஏற்கவே முடியாத ஒன்று. அதுவும் தீவிரவாதத்தால் நடைபெறுகிற இந்த செயலை நாம வன்மையாக கண்டிக்கணும் அப்படிங்கிறத விட அந்த இறந்த அந்த குடும்பத்தினருக்கு எப்படி ஆறுதல் சொல்வது அப்படின்னு தெரியல. இந்த தேசம் மதத்தின் அடிப்படையால் பிளவுபடுகிறதா இல்ல நில எல்கைக்கு உட்பட்ட அந்த விஷயத்தினால இந்த விஷயங்கள்லாம் நடக்குதா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்வி. புவி சார்ந்த அரசியல் அப்படின்னு பார்க்கும்போது அந்த காஷ்மீர் அப்படிங்கிற ஒரு உன்னதமான அந்த மண்ணை யார் கைப்பற்றுவது அப்படிங்கிறதுல நடக்கக்கூடிய சண்டையா இல்லைன்னா இரண்டு மதங்களுக்கு இடையான சண்டையா அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு கேள்வி ஒவ்வொருத்தருடைய மனசுலயும் இருக்குது. ஆனாலும் ரெண்டுமே கலந்துதான் இது இருக்குது அப்படிங்கிறதையும் நம்மளால உணர முடியுது. நடந்த செயல் என்பது மிக மிக ஒரு என்ன சொல்றதுன்னா இது உளவுத்துறையினுடைய தோல்வி அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஏன்னா ஒரு சுற்றுலா இருக்கக்கூடிய இடங்கள்ல இத்தனை பேர் போகக்கூடிய இடங்கள்ல எப்படி அவர்களை மீறி இவ்வளவு இத்தனை பேர் AK-47 அங்க நிக்க முடியுது அப்படிங்கிறது நமக்கு தெரியல. இருந்தாலும் ஏற்புடைய ஒன்று இல்லை அப்படிங்கறதெல்லாம் பதிவு பண்ணக்கூடிய நம்ம இதை தாண்டி இந்த விஷயத்திற்காக உடனே அமித்ஷா போய் அங்க போய் இறங்குறாங்க. உடனடியாக மோடி தன்னுடைய வெளிநாட்டு பயணத்தை எல்லாம் ரத்து பண்ணிட்டு அவங்க வர்றாங்க. நிர்மலா சீதாராமன் அவர்கள் அவர்களுடைய பயணங்களை எல்லாம் ரத்து பண்ணிட்டு அவங்களுடைய திட்டங்களை எல்லாம் ரத்து பண்ணிட்டு அவங்களும் இந்த விஷயத்திற்காக களமிறங்குறாங்க. இது உண்மையாகவே சரியானதுதான். இந்தியா மிகப்பெரிய பதிலடியை கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறதும் சரியான ஒரு வாதம் தான். ஆனா இப்படி எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் இருந்தாலும் நம்ம மனசுக்குள்ள வேற வேற கேள்விகள்லாம் வருது. அதுவும் நியாயமானதுதான். எந்த மாதிரியான கேள்விகள் அப்படின்னா, ஒரு 28 பேர் இறந்துட்டாங்க, உண்மையாகவே மிகப்பெரிய துயர் சம்பவம் தான். அதற்கு எதிர்வினை காட்டணும், இனிமேல் இப்படி நடக்காம இருக்கணும் அப்படின்னு சொல்ற நாமளே இதே போலதான் ஆந்திர வனப்பகுதியில 20 தமிழர்களை சுட்டு கொண்டாங்க. இதே சந்திரபாபு நாயுடு அவர்களுடைய ஆட்சி காலத்துல. இதே ஸ்டெர்லைட் விவகாரத்துல தூத்துக்குடியில 14 பேரை சுட்டு கொண்டாங்க. ஸ்னோலின் என்கின்ற ஒரு 14-15 வயதுடைய ஒரு குழந்தையை கூட வாயிலேயே சுட்டாங்க. அதுவும் அந்த ஆர்ப்பாட்டத்தில் அந்த பிள்ளை பேசிச்சுங்கிறதுக்காக. அப்ப இந்த ஸ்டெர்லைட்ல 13 பேர் கொத்தா சிட்டதுக்கும் இந்த இந்த செம்மரம் கடத்த போனாங்கிறதுக்காக ஆந்திர வனப்பகுதியில், அதாவது தமிழ்நாட்டுக்கும் ஆந்திராவுக்கும் இருக்கக்கூடிய அந்த எல்கை பகுதியில், ஆந்திராவுக்கு உட்பட்ட அந்த எல்கை பகுதியில் வச்சு 20 தமிழர்களை சுட்டு கொண்டப்ப எந்த ஒன்றிய அரசினுடைய அமைச்சர் பெருமக்களோ பிரதம மந்திரியோ இல்ல யாருமே அதற்கான அசைவுகளையோ அதற்கான கண்டனத்தையோ உடனடியாக அந்த இடத்துக்கு சரியான நீதியை பெற்று தரணும்னு யாரும் நிக்கலையே. அதுக்காக நாங்க இந்த பெல்காம் இந்த இடத்துல நடந்திருக்கக்கூடிய பெஹல்காம் நடந்த இந்த தீவிரவாத தாக்குதலை நியாயப்படுத்தல, இதோடு அதை நாங்க ஒப்பிடல. ஆனா அதற்கெல்லாம் வெகுண்டு நிற்கின்ற நீங்கள் அது சரிதான், ஆனால் இதற்கெல்லாம் ஏன் நிக்கலைங்கிற கேள்வி ஒரு தமிழனா எனக்கு வருதுல. எத்தனையோ போராட்டங்கள்ல எத்தனையோ துப்பாக்கி சூடுகள் இங்க நடக்குது. இப்ப சமீபமா நடந்த இந்த 2 விஷயங்கள் இதற்கெல்லாம் யாரும் இவ்வளவு அக்கறை காட்டலையே. ஒரு நாடும் இன்னொரு நாட்டுக்கும் இடையில் உள்ள எல்லை பகுதியில் இப்படிப்பட்ட தீவிரவாத பிரச்சனைகள் வரும்போது காட்டுகிற இந்த அரசுகள் தன் நாட்டின் உள்ளே நடந்த பிரச்சனைக்கு யாரும் பேசலையே. இன்னைக்கு மணிப்பூர் நடந்ததுக்கு யாராவது பேசியிருக்காங்களா? இன்னைக்கு மேற்கு வங்காளத்தில் பத்தி எரிஞ்சுக்கிட்டு இருக்குதே இந்த வக்ஃப் வாரிய திருத்த சட்டத்தை எதிர்த்து அதன் பின்விளைவாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய அதற்காக யாராவது வருத்தப்படுறாங்களா? அப்ப மணிப்பூரை பற்றி வருத்தப்படாதவர்கள், மேற்கு வங்கத்தில் இப்ப நடந்து கொண்டிருப்பதை பற்றி வருத்தப்படாதவர்கள், இங்கே ஸ்டெர்லைட்ல 14 பேரு, இப்படி ஆந்திர வனப்பகுதியில் 20 பேர், இவர்களுக்கெல்லாம் ஏன் நீங்க நிக்கலைங்கிற கேள்வி ஒரு இயல்பான
ஒரு இயற்கையான ஒரு சூழல்ல வாழக்கூடிய ஒருவனுக்கு வரக்கூடிய ஒரு செய்தி தானே. அது ஏன்பா இந்த நேரத்தில் சொல்லணுமானா, இந்த நேரத்தில் எனக்கு அது நினைவுக்கு வருதுல. இந்த காஷ்மீர்ல 28 பேர் செத்தப்ப நீங்க காட்டுற வேகம், அப்ப அந்த வேகத்தை காட்டும் போது அது சரி என்று என் மனநிலை ஏற்றுக்கொண்டாலும் இதற்கேன் வரல அப்படிங்கிறதையும் நமக்குள்ள எழுகிற கேள்விகளை நம்ம மக்கள் மன்றத்தில் வச்சுதானே ஆகணும். அப்ப எது நியாயம் எது அநியாயம்? இப்ப அங்க போன 28 உயிர் தான், இங்க போன 20 அப்புறம் ஒரு 13 அதுவும் உயிர் தானே. கொத்து கொத்தா இப்ப இங்க உன் நாட்டுக்குள்ள சாகிறதா அப்ப நீ அது நீதியானதா நேர்மையானதா? அப்பனா இப்ப இதையெல்லாம் தாண்டி இப்ப குறிஞ்சாங்குளம் கோயில பூட்டியாச்சு, இங்கிட்டு மேல்பாதியில திரௌபதி அம்மன் கோயில பூட்டியாச்சு. இன்னைக்கு இப்போ இந்த செய்தி என்ன தெரியுமா, உத்தபுரத்தில் உள்ள அந்த மாரியம்மன் கோயிலையும் பூட்டியாச்சு. ஏன் அப்படின்னா பட்டியலினத்து மக்கள் அங்க வந்து பொங்கல் படைத்து வழிபட வர்றாங்களாம். அந்த பொங்கல் படைப்பு நீங்க செய்யக்கூடாது, பொங்கல் படைக்க கூடாது. இப்படி பட்டியலின மக்களை மட்டும் ஒதுக்குகிற இந்த மாதிரியான நேரங்கள்ல அப்ப உடனே கதவை பூட்டிடுறது. இது அரசு செய்ய வேண்டிய வேலை இல்லை, இது காவல்துறை செய்ய வேண்டிய வேலை இல்லை, இது நீதித்துறை செய்ய வேண்டிய பூட்டு போடுற வேலை யாருனாலும் செய்யலாம். அதுக்கு ஒரு அரசோ அதுக்கு ஒரு காவல்துறையோ இல்ல அதற்கு ஒரு நீதிமன்றங்களோ நீதி அரசர்களோ தேவையில்லையே. பூட்டுறதுக்கு இதுக்கு இத்தனை பேரு? அது 2 பேருமே சேர்ந்து ஒரு பூட்டை போட்டு போயிடலாமே, ஆளுக்கு ஒரு பூட்டாவோட போட்டு போயிடலாமே. ஆளுகிற தரப்பு காவல்துறை நீதித்துறை எல்லாம் சேர்ந்து சமாதானம் பண்ணி அவர்களை வழிபடுவதற்கான வேலைகளை தான் பார்க்கணுமே தவிர, தமிழ்நாடு முழுக்க அப்படி பிரச்சனை இருக்கும், எல்லா கோயிலையும் இங்க மூடிடுவீங்க அப்படின்னா இது இந்த போக்கு எங்க போய் நிக்க போகுது? இது ஒரு அரசு செய்யக்கூடிய வேலையா? அப்ப இதையெல்லாம் கேட்கக்கூடியது யாரு? நீதிமன்றம் தன்னிச்சையா கேட்கலாம். ஏப்பா எந்த பிரச்சனை நடந்தாலும் அதை பூட்டிட்டு தான் போகணும்னா அப்ப என்னப்பா தீர்வு என்னப்பான்னு கேட்கலாம்ல. எந்த சாமிங்க சொல்லுச்சு பொங்கல் இன்னார் தான் படைக்கணும், இன்னார் படைக்க கூடாது, என்னை வழிபட இன்னார் தான் வரணும், இன்னார் வரக்கூடாது? எந்த சாமிங்க சொல்லுச்சு? எந்த கடவுளுங்க சொல்லுச்சு? அப்ப இதையெல்லாம் தாண்டி இதுக்கு பின்னால ஏதோ ஒரு அரசியல் நடக்குதுன்னு தானே அர்த்தம். தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்கள் மீண்டும் மீண்டும் தாழ்த்தப்பட்டு ஒடுக்கப்பட்டு இந்த மாதிரியான அடக்குமுறைக்குள் ஆளாய்கிட்டே இருக்கிறாங்கிறத மீண்டும் மீண்டும் ஒரு அரசு ஏதோ ரினிவல் பண்ற மாதிரி இருக்கு. வேற எதை காட்டுது இது? இதற்கு ஒரு அரசு தேவையில்லையே. இப்ப தொடர்ச்சியாக வரிசையா எல்லா கோயிலும் கூட்டிட்டு வர்ற மாதிரி இப்ப இந்த மாதிரி பிரச்சனை நடந்த எல்லா கோயிலும் கூட்டிட்டா என்ன நடக்கும்? இதுதான் ஒரு அரசின் வேலை என்றால் அந்த அரசை தேர்ந்தெடுத்த மக்களிடத்தில் நான் கேள்வி வைக்கிறேன். இப்படிப்பட்ட அரசை தான் நீங்க தேர்ந்தெடுத்தீங்களா? பூட்டு போடுற அரசை தான் நீங்க தேர்ந்தெடுத்தீங்களா? பூட்டி விட்டு சமூக நீதியை காக்கிறவன் சொல்ற அரசு கிடையாது. பூட்டி இருந்த கோயில்களை திறந்து விட்டு செய்யக்கூடியதுதான் சமூக நீதிக்கு சமமானது. அந்த சமூக நீதியை தான் நீங்க தேர்ந்தெடுத்த இந்த ஆட்சியாளர்கள் செய்யறாங்களான்னு பாருங்க. காசுக்காகவும் கோட்டுக்காகவும் கோழி பிரியாணிக்காகவும் வாக்கு செலுத்தி ஆட்சி அதிகாரத்தில் உட்கார வைத்த உங்களுக்கு இது ஏற்புடையதான் பாருங்க. இனி வரக்கூடிய காலங்கள்ல என்ன செய்யணும்னு யோசிங்க. இதுதான் இந்த காணொளி மூலமாக நம்ம சொல்ல வேண்டியது. இந்த காணொளியில 2 விஷயம் தான். காஷ்மீர்ல நடந்த அந்த தீவிரவாத தாக்குதல் வன்மையாக கண்டிக்கத்தக்கது. அந்த உயிரிழப்பு நடந்திருக்கவே கூடாது, இனி வரும் காலங்களிலும் கூட நடக்கவே கூடாது. ஆனால் இந்த நிகழ்ச்சியை நம்ம பார்க்கும்போது ஆந்திர வனப்பகுதியில் 20 பேரை சுட்டுக் கொன்றதும், ஸ்டெர்லைட் எதிர்ப்பு போராட்டத்தில் ஒரு முதலாளிக்காக அந்த செயலில் ஒரு 14 பேரை சுட்டுக் கொன்றதும் எந்த விதத்தில் நியாயம்? அதுக்கெல்லாம் நீங்க இப்படிதான் வெகுண்டெழுந்து வந்தீங்களா அப்படிங்கிற கேள்வி வச்சு இந்த உத்தபுரத்தை தொடர்ந்து மேலும் பல கோயில்கள் பூட்டப்படலாம். ஆனால் நம்முடைய எண்ணம் எந்த கோயிலும் பூட்டப்படக்கூடாது, எந்த கோயிலுக்குள்ளேயும் அடக்குமுறை ஒடுக்குமுறை வரக்கூடாது. கடவுள் என்பவர் பொதுவானவர் என்றால் அனைத்து சாதியினருக்குமானவர் தான் கடவுளாக இருப்பாரே தவிர நிச்சயமாக நீ வா நீ போ என்று சொல்லக்கூடியது அது சாமியாகவே இருக்க முடியாது. நன்றி, வணக்கம். முத்தமிழ் முரசை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு கொடுங்கள். முத்தமிழ் முரசு, இனத்தின் உணர்வை ஊட்டும் முரசு, இன விடுதலை களத்தில் கொட்டும் முரசு. இது முரசு, முத்தமிழ் முரசு.